வணக்கம் நண்பா. டெட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போறேங்க. இன்னும் எக்ஸாம் வரதுக்கு 18 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்க, தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. தமிழ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30க்கு 30 எடுக்கிற மாரி தமிழுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்து படிங்க. மத்த சப்ஜெக்ட்ல நம்ம ஏதாவது ஒரு 60 மார்க் எடுத்தோங்கன்னா கூடக்க 90 மார்க் எடுத்தாக்க பாஸ் மார்க் வந்துரும். ஆனா அவங்க பாஸ் மார்க் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கனாக்கா, 82 மார்க் எடுத்தா பாஸ் மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 90 மார்க் எடுத்தோங்க அப்படின்னாக்கா, சேஃப் ஜோனுக்கு வந்துரலாம். ஓகேங்களா? நம்ம பேப்பர் 2ல கிளியர் பண்ணிரலாம். இப்ப நான் போடக்கூடிய தமிழ் பேப்பர் 1க்கும் இம்பார்ட்டன்ட், பேப்பர் 2க்கும் இம்பார்ட்டன்ட். நீங்க பேப்பர் 1 எழுதினாலும் சரி, பேப்பர் 2 எழுதினாலும் சரி, நான் போடக்கூடிய தமிழ் கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர். திருமூலர் திருமந்திரத்தை எழுதியிருப்பாங்க. அவர் எழுதிய அந்த திருமந்திரம் 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்பட்டிருக்கும். தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருமந்திர நூல். நெக்ஸ்ட்டு, நூல்கள் நூலாசிரியர்களை பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கிவா ஜெகநாதன். ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு, நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானமா மலை. நெக்ஸ்ட்டு, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார், ஆத்திச்சூடி ஔவையார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதன் நெல்லை சு. முத்து. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்திருப்பாங்க. வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இவரை தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று சொல்லுவாங்க. புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ. விருத்தாச்சலம். இவரை புதுமை பித்தன் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா சிறுகதை மன்னன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது. ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து. நெக்ஸ்ட்டு, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி மனோன்மணியம். மனோன்மணியம் என்னும் நாடக நூலை எழுதன் பே. சுந்தரம் பிள்ளை. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், மணிமேகலை சீத்தலை சாத்தனார். நெக்ஸ்ட்டு, காவடி சிந்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார். அதிவீர ராமர் பாண்டியர் எது எழுதியிருப்பாங்கனாக்கா காசி கண்டம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க. இவருடைய இயற்பெயர் சீவலமாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பெயரும் இருக்கும் அதிவீரராம பாண்டியருக்கு. வெற்றி வேர்க்கை என்று சொல்லக்கூடிய நருந்தொகை என்னும் நூலையும் அதிவீரராம பாண்டியர் எழுதியிருப்பாங்க. இவர் எழுதிய வேறு நூல்கள் வாயு சம்ஹிதை, கூர்ம புராணம், லிங்க புராணம் போன்ற நூல்களை எழுதியிருப்பாங்க. அருணகிரியார் திருப்புகழ் என்ற நூலை எழுதியிருப்பாங்க. குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம், கைலை கலமகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மதுரை கலமகம் போன்ற நூல்களை குமரகுருபரர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம்? ஆன்சர் ஆப்ஷன் 1 ஆரண்ய காண்டம். ஆப்ஷன் ஏ ஆரண்ய காண்டம் இருக்காது. ஆரண்ய காண்டம் கம்பராமாயணத்துக்கு உரியது. சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சு காண்டம் என 3 காண்டங்களை உடையது தான் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு, சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், மணிமேகலை. நெக்ஸ்ட்டு, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். சீவக சிந்தாமணி நூலை மணநூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, கம்பர் அவைகள புலவராக விளங்கிய அரசவை? ஆன்சர் ஆப்ஷன் பி குலோத்துங்க சோழன். நெக்ஸ்ட்டு, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பராமாயணமும் திருக்குறளும். நெக்ஸ்ட்டு, கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். கூற்று 1 கரெக்டு. கூற்று 2, அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கூற்று 2ம் சரி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. நெக்ஸ்ட்டு, புறந்தூமை நீரான் அமையும், அகந்தூமை டேஸ் காணப்படும். ஆன்சர் ஆப்ஷன் சி வாய்மையால் காணப்படும். தேசமுடுத்திய நூலடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவர் எழுதிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு போன்ற நூல்களை தாராபாரதி எழுதியிருப்பார். நெக்ஸ்ட்டு, வழிப்பறி, நிறைக்கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி பாலை திணைக்குரிய தொழில்கள். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. நெக்ஸ்ட்டு,
உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைந்த. நெக்ஸ்ட்டு சார்பெழுத்து வகைக்கு பொருந்தாதது. ஆன்சர் ஆப்ஷன் சி உயிரெழுத்து. சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றெழபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்னு சொல்லிட்டு சார்பெழுத்து 10 வகைப்படும். நெக்ஸ்ட்டு பின் வருவனற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருண்ட வீடு. இருண்ட வீடு என்ற நூலை வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே தாராபாரதி எழுதிய நூல்கள். நெக்ஸ்ட்டு மரபு பிழை நீக்கிய சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி கருங்குயில் கூவும், குயில் கூவும், கிளி பேசும், யானை பிளிரும், மயில் அகவும். நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை கண்டறிக. அலை, இந்த அலைன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா கடல் அலை. இந்த அலைக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா அது புற்று. இந்த அலை அப்படின்னாக்கா கூப்பிடு, ஒருத்தரை கூப்பிட்றது தான் அந்த அலை. நெக்ஸ்ட்டு ஓ, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி மதகு நீர் தாங்கும் பலகை. நெக்ஸ்ட்டு கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி மதில். நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இந்த சீயை நம்ம எப்படி எழுதலாம்? இச்சி கூட்டல் ஈன்னு எழுதலாங்களா? அடுத்து இந்த சா வந்து இச்சி கூட்டல் ஆன்னு எழுதலாம். இந்த சீயை வந்து இச்சி கூட்டல் ஈன்னு எழுதுங்களாங்களா? இப்போ உயிரெழுத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதும்போது அ ஆ இ ஈ உ ஊ அப்படி தானே போகுது. அப்படி போகிறதுல ஆன்ற எழுத்து தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அப்போ சால்பு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வரும். 2 ஆக்கு அடுத்தது ஈன்ற எழுத்து வருது. அப்போ சி அப்படின்னாக்கா சிலந்தி வந்து தேர்டாக இருக்குது. ஈக்கு அடுத்தது பெரிய ஈ வரும். அப்போ சீருடைங்கிறது வந்து ஃபஸ்ட்டு. ஆன்சர் 2, 3, 1. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு சரியான அகரவரிசை எழுத சொல்கிறாங்களா? இந்த கீயை எப்படி எழுதலாம்? இக்கு கூட்டல் ஈன்னு எழுதலாம். அதுதான் கீயாக மாறுது. அடுத்தது வந்து கே எப்படி மாறுது? இக்கு கூட்டல் ஏ என்னவா மாறுது? கேவாக மாறுதுங்களா? அடுத்தது வந்து கா அப்படிங்கிறது வந்து இக்கு கூட்டல் பெரிய ஆ தான் கா. அடுத்தது வந்து கூங்கிறது வந்து எப்படி மாறுது? இக்கு கூட்டல் ஊ தான் கூவாக வருதுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு உயிரெழுத்துல எது பெருசாக ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா ஆன்ற எழுத்து தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ ஆ அப்படின்னாக்கா காக்கை, காக்கை தான் ஃபஸ்ட்டு. பெரிய ஆக்கு அடுத்தது எது வரும்? பெரிய ஈ வருமா? அது வந்து என்னது? கீ, கீச்சுங்கிறது வந்து செகண்டு. தேர்டு வந்து பெரிய ஊ வரும். அப்போ ஊனாக்கா கூந்தல் தேர்டாக வரும். கேனிங்கிறது வந்து 4ஆவதாக வரும். ஓகேங்களா? உயிரெழுத்துக்களில் பார்க்கும்போது எது ஃபஸ்ட் வருது எது செகண்ட் வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எழுத்தை வந்து நீங்கள் பிரித்து எழுதணும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. நெக்ஸ்ட்டு முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் சி கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். நெக்ஸ்ட்டு விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக. ஆன்சர் ஆப்ஷன் பி அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரிச்சாக்க உங்களுக்கு பொருள் தரணும். விட்டு விட்டுன்னு சொல்லிட்டு 2 முறை வந்திருக்கு. இதில் 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். விட்டு பிரித்து பார்க்குறேன், அது வந்து பொருள் தருது. அப்போ பொருள் தந்துச்சு அப்படின்னாக்கா அது அடுக்கு தொடர். பொருள் தரலை அப்படின்னாக்கா அது இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. எண்ணும்மை அப்படின்னாக்கா தந்தையும் தாயும், உம்முங்கிற எழுத்து வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது எண்ணும்மை. ஒரு பருட்பன்மொழி அப்படின்னாக்கா உயர்ந்தோங்கி, உயர்ந்துனாலையும் பெருசு தான், ஓங்கினாலையும் உயர்ந்துட்டு இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அதனுடைய பொருள் வந்து மாறாமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு பொருட்பன்மொழி. நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. தாய் சே உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, தவறானது தான் கேட்குறாங்க. இது கரெக்டு. முறுக்கு மீசை வந்தாருங்கிறது வந்து வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. அன்மொழி தொகைன்னு வந்திருக்கணும். கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வந்து அன்மொழி தொகை கிடையாது, இதுதான் வேற்றுமை தொகைன்னு வரணும். மாற்றி கொடுத்துருக்காங்க. முறுக்கு மீசை வந்தார்னா அன்மொழி தொகை, கரும்பு தின்றான்னா வேற்றுமை தொகை, வெண்குடை பண்பு தொகை. ரைட்டு. அவங்க கேட்குறது தவறான பொருத்தம்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா 2, 3 தவறான பொருத்தம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஆன்சர் ஆப்ஷன் டி மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை. நெக்ஸ்ட்டு மலைமுகம் காணா பயிர் போல, ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஆப்ஷன் பி
வறட்சி, வாட்டம், துன்பம். நெக்ஸ்ட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி, நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று, எதிர்பாராமல் நடப்பது. நெக்ஸ்ட்டு எதுகை மோனை இயைபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயம் மோனைனுக்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது. பே கா வெவ்வேறு எழுதாக்கிது, அதனால் மோனைங்கிறது வராது. இயைபு அப்படின்னாக்க லாஸ்ட் வார்த்தை நமக்கு எப்படி இருக்கணும், ஓசை ஒரே மாதிரி இருக்கணுங்க. தத்தம் நிம்முழு முடியுது, இங்கே இல்லு முடியுது, அப்போ இயைபு வராது. எதுகைனாக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஃபஸ்ட்டு சீரில் பெருமைக்கும் ரூங்கிறதும், செகண்ட் சீரில் கருமமே ரூங்கிற எழுதும் ஒரே மாதிரி வந்திருக்கா, அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வரனால அது எதுகை. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடை நயத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, அடியலபட தொடை. நெக்ஸ்ட்டு யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, முன் உண்டது சிரித்த பின் உண்பார்க்கு. நெக்ஸ்ட்டு உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, கறிவேப்பிலை. நெக்ஸ்ட்டு தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேக்கர். யவனர்கள்ங்கிறது யாரை சொல்லுவாங்கனாக்கா கிரேக்கர்களை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி, உலக பொதுமை. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வார்த்தையை கணியன் பூங்கொன்றனார் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாளையம். நெக்ஸ்ட்டு பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பட்டினம். நெக்ஸ்ட்டு தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்பட்டவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் பி, காமராசர். காமராசரை வேறு எந்த மாதிரி சொல்லலாம்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா யாழை பங்காளர், படிக்காத மேதை, தலைவர்களை உருவாக்குபவர், கருப்பு காந்தி என்றெல்லாம் காமராசரை சொல்லுவாங்க. காமராசர் மதிய உணவு திட்டத்தை 1956 கொண்டு வந்திருப்பாங்க. கல்வி கண் திறந்த காமராசர்னு சொல்லிட்டு பெரியார் காமராசரை புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பெரியார். பெரியார் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சதுரகராதி. நெக்ஸ்ட்டு சரியானதை கண்டறிக. தேவநேய பாவாணர் அகல முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். கரெக்டு. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கரெக்டு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். அதுவும் கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக இருந்தார். கரெக்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊவேசா. தமிழ் வீடு தூது என்னும் நூலை எழுதியவருடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட்டு பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, மு வரதராசனார். நெக்ஸ்ட்டு கூற்று சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். கூற்று காரணம் கூற்று இரண்டும் சரி. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் சி, நா. முத்துசாமி. நெக்ஸ்ட்டு கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு. மேத்தா. ஆலாபனை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அப்துல் ரகுமான் வாங்கியிருப்பாங்க. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவரை திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக வாங்கியிருப்பாங்க. மு. மேத்தா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தவறான இணைகளை பொறுத்தவும் ஆசிரியர் அவங்க நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி அன்னம் இடுத்தூதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. நா. பிச்சமூர்த்தி நவ இந்தியா அனுமான் வந்திருக்கணும். பாரதியார் இந்திய விஜயா கரெக்டு. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு கரெக்டு. மீ. ராசேந்திரன் நவ இந்தியா அனுமான் கொடுத்துருக்காங்க, அது ராங்கு. மீ. ராசேந்திரன் அன்னமிடு தூது. இப்போ தவறானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1, 4 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு இயேசுகாவியம் பாடியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாரு. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. நெக்ஸ்ட்டு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பிசிராந்தியர் நாடகம். இது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க பாரதிதாசன் எழுதுனது தான் பிசிராந்தியர் நாடகம். பூங்கொடிங்கிறது பூங்கொடி நாடகம் முடியரசன் எழுதுனது. பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு எல்லாமே பாரதிதாசன் எழுதிய நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு கிறித்துவர்களின் தேவாரம் என்றழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் சி ரச்சன்ய மனோகரம். நெக்ஸ்ட்டு முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்கள் 3 பேர். பொய்கை ஆழ்வார், போதத்தாழ்வார், பேயாழ்வார். நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி சித்தர்கள். நெக்ஸ்ட்டு காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி வரதன். நெக்ஸ்ட்டு சினமான தீயறிவை புகைத்ததாலோ திரிலோக நாயகனை சினந்து சொன்னால் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தருமன். நெக்ஸ்ட்டு சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட்டு திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட்டு திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய புராணம். பெரிய புராணத்தை எழுதுனது சேக்கிலார். சீராபுராணம் உமறுப்புலவர். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட்டு மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரிச்சொல் தொடர். மா, சால, தவன்ற வார்த்தை எல்லாமே உரிச்சொல் தொடர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குறுந்தொகை நூல் ஃபஸ்ட்டு 401 பாடல்களை கொண்டது. ரைட்டு. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். கரெக்டு. ஆன்சர் பி 1, 2 2ம் சரி. நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக. நசை விருப்பம் கரெக்டு. பிடிங்கிறது ஆண் யானைன்னு தந்திருக்காங்க. ராங்கு. பிடி என்றால் பெண் யானை. களிறுன தான் ஆண் யானை. யா ஒரு வகை மரம் கரெக்டு. பொலிக்கும் உரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 2 மற்றும் தவறு. நெக்ஸ்ட்டு 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வள்ளலார். நெக்ஸ்ட்டு தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி 12 ஆழ்வார்கள். நெக்ஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி 5 வேர்கள். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். நெக்ஸ்ட்டு ஒப்புரவு என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி ஊருக்கு உதவுவது. நெக்ஸ்ட்டு பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் தன்மை பன்மை பெயர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3.